ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லினக்ஸ் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் ரெண்டு கமாண்ட் பார்க்க போகிறோம். சிடி கமாண்ட், அதுக்கப்புறம் கேட் கமாண்ட். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்டுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம பாத் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கமாண்டை வந்து இன்னைக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். சிடி கமாண்ட் வந்து சேஞ்ச் டைரக்டரி. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து எல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிடலாம். ரன் டைமில் வந்து போயிட்டு அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வியூ பண்ணிட்டு மறுபடியும் வந்துடுவோம். சரிங்களா? நம்ம வந்து எப்போதுமே டைரக்டை வந்து ஷிஃப்ட் பண்ணி அங்கே போய் நம்ம செக் பண்ணலாம். ஸோ பட் நம்ம யூனிக்ஸ்ல வந்து டைரக்டியா ஷிஃப்ட் பண்ணி அங்க போயிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். சரி, ஓகேங்களா? அதுக்கான யூஸ் பண்ற கமாண்ட் சிடி கமாண்ட், சேஞ்ச் டைரக்டரி கமாண்ட். ஓகேங்களா? சிடி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இப்படி கொடுத்தோம்னா என்னன்னா நம்ம டைரக்டரி வந்து ரூட் டைரக்டரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அங்க போயிட்டு நம்ம அங்க ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்றதுனா பண்ணலாம். ஓகேங்களா? சிடி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ரூட் டைரக்டரி. இதுவா சிடி இது டில்டு சிம்பிள் தான். ஹோம் டைரக்டரிக்கு நம்ம டைரக்டா ஷிஃப்ட் பண்ண முடியும். எங்க இருந்தும் நம்ம ஹோம் டைரக்டரி ஷிஃப்ட் பண்றதுக்கு இது சிடி டெல்டு ஹோம் டைரக்டரி ஷிஃப்ட் பண்ண முடியும். நம்ம வந்து இல்ல கரண்ட் டைரக்டரியிலே வந்து வேற எந்த டைரக்டரிக்கு போகணும்னா அந்த கரண்ட் டைரக்டரியிலே வந்து வித்த டைரக்டரி இருக்குன்னா நீங்க வந்து இந்த டைரக்டா ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்ணியா நீங்க டைரக்டா ஷிஃப்ட் பண்ண முடியும். சிடி அந்த டைரக்டரி நேம் கொடுத்து பண்ணணும். இல்ல நீங்க வேற ஏதாச்சும் ஒரு டைரக்டரி கரண்ட் டைரக்டரி இல்லாத டைரக்டரி போகணும்னா நீங்க வந்து அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணணும். ஓகேங்களா? இது அப்சல்யூட் பார்த்தா ரிலேட்டிவ் பார்த்தா பேஸ்ட் ஆன் பாத் கான்செப்ட் நீங்க வந்து டைரக்டரியா ஷிஃப்ட் பண்ணி நீங்க அங்க போய் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிடி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டாட் இது என்னன்னா பேக்வர்டில் நம்ம வர முடியும். இப்போ வந்து ஒரு ரெண்டு டைரக்டரி முன்னாடி இருக்கும், நம்ம ரெண்டு டைரக்டரி பின்னாடி போகணும்னா இதுக்கு வந்து டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னா ஒரு டைரக்டரி வரும். இன்னும் டாட்டா இப்படி எத்தனை டைரக்டரி வந்தாலும் நம்ம பேக்வர்டு வந்து நம்ம வந்து டைரக்டரியா சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் நம்ம நான் இன்னைக்கு சொன்ன இந்த கான்செப்ட் சேஞ்ச் டைரக்டரி கமாண்ட். ஓகேங்களா? ரன் டைம்ல போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாம நம்ம அந்த கம்ப்ளீட் டைரக்டரியே போயிட்டு அங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேட் கமாண்ட். இந்த கமாண்ட் வந்து நம்ம ஒரு ஃபைல மாடிஃபிகேஷன், ஸ்மால் ஃபைல அது மாடிஃபிகேஷன் பண்றதோ இல்ல ரீட் பண்றதுக்கோ இதுக்கு யூஸ் பண்றது, இல்ல அபண்ட் பண்றதுக்கோ ஏதாவது மெர்ஜ் பண்றதுக்கோ கம்பைன் பண்றதுக்கோ யூஸ் பண்ற கமாண்ட்னா கேட் கமாண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து கேட் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ணி நம்ம யூஐல காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து லார்ஜ் ஃபைலை இது பண்றதுக்கு நீங்க இது யூஸ் பண்ணலாம். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம அதுக்கு கமெண்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து கேட்டு. அதுக்கப்புறம் இன்புட் ரிடாக்ஷன் நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? கொடுத்தா நல்லது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபைல் இருக்கு, அதுல வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கு. நீங்க வந்து லைன் நம்பர் இல்ல, நீங்க வந்து லைன் நம்பர் கொடுக்கணும்னா கேட்டு -n கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் 9 நம்பர்ஸ் கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ வந்து அந்த இன்புட் ஃபைல்ல லிஸ்ட் ஆஃப் நம்பர் கொடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது கேட் -n கொடுத்தீங்கன்னா வந்து பிளாங்க் ஸ்பேஸ் இருந்தாலும் கூட இடையில அதுக்கும் வந்து நம்பர் கொடுக்கும். நீங்க பிளாங்க் ஸ்பேஸ்க்கு வந்து நம்பர் வேணாம், உங்களுக்கு வந்து ஒன்லி லைன் டேட்டா இருந்தால் மட்டும் லைன் நம்பர் வேணும்னா -p கொடுத்தீங்கன்னா பிளாங்க் லைனுக்கு வந்து அது வந்து என்னன்னா லைனை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? லைன் நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி வேர்ட்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் லைன் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல வந்து இன்னொரு இது இம்பார்ட்டன்ட்னா -e. இது என்னன்னா எண்ட் ஆஃப் த லைன். இப்போ வந்து ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல்ல வந்து நம்ம வந்து மெஷின் வேற ஏதாச்சும் இதுல கன்வெர்ட் பண்ணிடலாம். வந்து எண்ட் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்க முடியல, நம்ம வந்து அதுக்கு ஒரு இது ஆட் பண்ணலாம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த எவ்ரி எண்ட் ஆஃப் த லைன் இந்த டாலர் சிம்பிள் கொடுக்கலாம்னா ஈஸியா வந்து -e யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு லைன் எண்ட்லயும் இந்த டாலர் சைனும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த டாலர் சைன் மாத்தியே ஒரு ஃபைல் வேணும்னா நீங்க வந்து இன்புட் டைரக்ஷன்ல எடுத்துட்டு கேட் -e இன்புட் டைரக்ஷன் ஒரு ஃபைல் எடுத்துட்டு அவுட்புட் டைரக்ஷன்ல வித் டாலர் சிம்பிளோட நீங்க அப்பாயின் பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. ஸோ உங்களுக்கு பாத் கான்செப்ட் ஈஸியா கரெக்டா புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து இதுல யூனிக்ஸ்ல வந்து கமாண்ட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே மனசுல நின்றோம். அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினைச்சது. ஸோ கமெண்ட் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது லினக்ஸா இருக்கட்டும், இல்ல Oracle SQL PLSQL இல்ல பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினிங் எதுவும் அவங்க கத்துக்கணும்னா டெக்னாலஜி கம்ப்ளீட்டா வியூ பண்ண சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அமேசிங் லேர்னிங்கா இருக்கும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் நான் கான்செப்ட் எடுக்கணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினைச்சது. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. கண்டினியூஸா வீடியோ வந்துட்டே இருக்கும். எல்லாருக்கும் நன்றி.